மாஸ் படம் ஃப்ளாப் ஆனதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி எந்தெந்த ஆக்ட்ரஸ் வந்து அவர்கிட்ட அடுத்து நம்ம படம் பண்ணுவோம்னு சொன்னவங்க எல்லாமே அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்கல. அந்த செட்டில் மறக்க முடியாத நினைவுகள்னா கார்த்தி சார் இருக்கிறாங்க, நிறைய ஸ்டார் காஸ்ட் இருந்துச்சு. அந்த பிரியாணி படத்தில் வந்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்? அதில் ஹன்சிகாவுக்கு வந்து நான் ப்ராம்ப்டிங். ஸோ வந்து கார்த்தி சார் வந்து ஒரு டைமில் என்னாச்சுன்னா ஹன்சிகா டைலாக் பேசுகிறதுக்கு நான் ப்ராம்ப்ட் பண்ணதுக்கு அவர் டைலாக் பேசிட்டார். பிரியாணி படத்துக்கு உண்டான உழைப்பும் மங்காத்தா படத்துக்கு உண்டான உழைப்பும் ஒன்றா தான் இருந்திருக்கும். ஆனால் அதோட ரிசல்ட் மாறுபடும் போது எப்படி இருந்துச்சு? மாஸ் படத்தில் தான் வந்து அது ரொம்ப ஒரு பெரிய மன உளைச்சல் கொடுத்தது. ஏன்னா இப்போ வந்து கார்த்தி சார் கூடயும் ஒர்க் பண்ணியாச்சு, சூர்யா சார் கூடயும் ஒர்க் பண்ணியாச்சு. என்ன டிஃப்ரென்ஸ், என்ன ஒற்றுமை? சூர்யா சார் வந்து கொஞ்சம் சீரியஸான டைப். அவர்கிட்ட கொஞ்சம் நெருங்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். படத்தில் எப்படி வந்து சண்டை காட்சிகள் சூப்பராக இருந்துச்சோ, பாடல்கள் சூப்பராக இருந்துச்சோ, அதே மாதிரி இன்னொரு லெவலுக்கு ஹிட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த படத்துடைய ப்ளூப்பர்ஸ் இல்லையா? ஸோ அந்த ப்ளூப்பர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஆஸ் அ ஃபேனாக? எடுக்கும்போதே அது அன்பிளான்டாக தான் பண்ணுவார் விபி சார் எப்பயுமே. ஏன்னா அது ரொம்ப ரியலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு கூட சொல்ல மாட்டார். கேமராமேன் மட்டும் நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிடுவார். அது மாதிரி வந்து ஹிலேரியஸாக நினச்சி சிரிக்கிற மாதிரிலாம் விஷயம். முக்கியமாக சொல்லணுன்னா வந்து அந்த மங்காத்தால அஜித் சார் அந்த யூனிஃபார்ம் போட்டு பண்ணுறது, அது வந்து அதாவது ப்ளூப்பரில் சேர்க்க முடியாமல் நிறையா இருக்குது. அதெல்லாம் எடுக்கலை. அது அல்டிமேட் காமெடிலாம் இருக்குது. என்னென்னா ஃபிலிமில் பண்ணியிருந்தேன் சார், இன்னும் 100 அடி தான் இருக்குது சார் அப்படின்னாங்க. அதாவது சீக்கிரம் பண்ணிவிடுங்க, 100 அடி தான் இருக்குது, இன்னும் மொத்தமாகவே 100 அடி தான் இருக்குது அவங்கள்ட்ட அப்படிங்கிறாரு. அதுக்கு இந்த பக்கம் எல்லாம் கேமரா ஸ்டாண்ட்லாம் சிரிச்சு, இல்லை சார் இருக்குது, இன்னொரு ரீல் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து போடுங்க. அது மாதிரி நிறைய அவர் அந்த டைம் பயங்கர ஜாலியாக இருந்தார். எல்லாத்தையும் சிரிக்க வச்சுட்டு இருந்தார். என்ன சொல்கிறதுனா, நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வரிசையில் உட்காந்துருப்பாங்க சில போலீஸ் ஆஃபீஸ், அவங்களுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஸோ அவங்களெல்லாம் போய் பயங்கரமாக கலாச்சிட்டு இருந்தார். இங்கே இது பண்ணுறதுக்கு அவங்க நேராக அப்படி உட்காந்துருப்பாங்க ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குறது. ஸோ அவங்களெல்லாம் காதில் போய் ஏதோ சொல்கிற மாதிரி அதெல்லாம் நிறையா பண்ணார். எல்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். உண்மையிலுமே விழுந்து தான் சிரித்தோம். அந்தளவுக்கு நிறையா யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. டக்குன்னு உள்ள வந்து விபி சார் ஏதாவது பண்ணுவார். அங்கே வந்து அஜித் சார் பண்ணது மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன்னா இவர் பண்ணாமல் அவர் பண்ணது. அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு. எப்பவுமே ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு டீமுக்கு, ஒரு டேரக்டருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரும் உருவாயிடும் இல்லையா? அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக சூர்யா சாருக்கு வந்து ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிட்டு இருந்தது. அந்த ஸ்கிரிப்டை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம இது பண்ணோம் அப்படிங்கிறதுக்குள்ளே பிரியாணி அப்படிங்கிறது உள்ளே நுழைஞ்சது. அந்த படம் கார்த்தி சார் வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்தது. கார்த்தி சார் வச்சு பண்ண போகிறோங்கிறப்ப எங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா, அப்பா ஒரு பெரிய ஹீரோ இல்லை, அஜித் சார் மாதிரி பெரிய ஹீரோ நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயங்கள் தான் நாங்கள் பார்த்தோம். மற்றபடி பட்ஜெட் அந்த மாதிரி விஷயங்கள் ப்ரொடக்ஷன் வைஸ் எல்லாமே இருக்கிறது தான். எங்களுக்கு வேறு எந்த இதுவும் இல்லை. பட் இப்போ கார்த்தி சார் வச்சு பண்ணுறப்போ அவர் முன்னாடி என்னென்ன படங்கள் பண்ணியிருக்காரு, அவருடைய ஃப்ளோ எப்படி இருக்குது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். அவருடைய ஒரு ஸ்டார்டமையும் வந்து மெயின்டைன் பண்ணணும். அவர் செம்ம அப்கமிங்கில் பயங்கரமாக பூஸ்ட் ஆகி வந்துட்டுருக்காரு. அவருடைய இதை வந்து எந்த விதத்துலையும் வந்து கெடுக்காமல், அவருடைய கேரக்டரு, அவருடைய இமேஜ், பப்ளிக்காக என்ன இமேஜ் இருக்குது அதை கெடுக்காமல் இருக்கணும். ஸோ அதெல்லாம் பார்த்து அந்த ஸ்கிரிப்ட் பண்ணணும். இருந்தாலும் கொஞ்சம் லிபரலாக கொஞ்சம் அந்த தண்ணி அடிக்கிற மாதிரி சீனு, ஒரு ஃப்ளட் பண்ணுற மாதிரி, ஃப்ளட் பண்ண அந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் கூட இருக்குது. பட் அது என்ன மாதிரி அவரை வந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அது டிஸ்கஷன்லாம் நிறையா பண்ணி அது நிறைய நல்லா ஜாலியாக அதை கொண்டு போனோம். அந்த ஒரு விஷயம் அதுதான் வந்து பெரிய ஒரு விஷயமா இருந்தது. செகண்ட் மூவி அதாவது பெரிய ஹிட் ஒன்று கொடுத்துட்டு அடுத்து ஒன்று போகிறப்ப இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருந்தது. இந்த படமும் சக்ஸஸ்ன்னு பார்க்கல. சக்ஸஸ்க்காக அதாவது இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வரணும்னு எதிர்பார்க்கும். எல்லாத்துக்குமே கொடுக்குற ஒரே உழைப்பு தான், ஜனங்க கையில் தானே இருக்குது அது அப்படிங்கிறதுல மட்டும் தெளிவாக இருந்துட்டு வேலையை மட்டும் ப்ராப்பராக பார்த்தோம்.
அந்த செட்டில் மறக்க முடியாத நினைவுகள்னா கார்த்தி சார் இருக்கிறாங்க, நிறைய ஸ்டார் காஸ்ட் வேலை இருந்துச்சு. அந்த பிரியாணி படத்தில் வந்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்? அதில் ஹன்சிகாவுக்கு வந்து நான் ப்ராம்ப்டிங். ஸோ வந்து கார்த்தி சார் வந்து ஒரு டைமில் என்னாச்சுன்னா, ஹன்சிகா டைலாக் பேசுகிறதுக்கு நான் ப்ராம்ப்ட் பண்ணதுக்கு அவர் டைலாக் பேசிட்டார். யோ நீ கம்முன்றியா, நீ உன் குரல் தான் எனக்கு எப்போ பார்த்தாலும் கேட்டுட்டு இருக்கு, ஹன்சிகா மோகம் வந்துச்சுன்னா உன் குரல் வருது அப்படின்னு அந்த டப்பிங் வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்தார். அவன் வாய்ஸை ஃபுல்லாக கட் பண்ணுங்க, வெறும் இது மைண்ட் மட்டும் கொடுங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடலாம் கார்த்தி சார். அது பயங்கர ஃபன். அது பொசிஷனிங் கொடுக்குறப்பெல்லாம் நிறைய ஆர்டிஸ்ட் பொசிஷன் கொடுக்குறப்ப அது மாதிரி ஃபன் நிறையா நடக்கும். இப்போது ஏதோ ஒரு எமோஷன் சீனு அந்த கிளைமேக்ஸ் கிட்ட வரும், கார்த்தி சாரும் ஹன்சிகாவும் பேசுகிறது, ஹன்சிகா பயங்கர அழுகையோடு பேசுவோம், அப்போ நான் அதே மாதிரி பேசணும், அவர் திருப்பி அது கலாய்க்கிறாரு பயங்கரமாக கார்த்தி சார், அவரும் திருப்பி அதே மாதிரி எனக்கு இங்கே டைரக்டர் வந்து டேய் ஒழுங்கா நிடுறா அதே பொசிஷனில் நிடுறாருன்னு சொல்லிட்டு இருக்காரு, அவர் என்ன பயங்கரமாக கலாய்ச்சிட்டே இருக்கார். அது நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் பொசிஷனிங் நிற்கும்போது நிறைய இந்த மாதிரி பண்ணுவார். அப்புறம் டைலாக் எழுதி கொடுத்துட்டு ஹன்சிகாவோட டைலாக்ல நான் அதில் ரொம்ப குறிப்பாக இருப்பேன். அதில் என்ன பண்ணுவார்னா அவரோட டைலாக் அவர் மாற்றிடுவார், கார்த்தி சார் டைலாக் மாற்றி பேசுவார். ஸோ அது எங்கே வருது, நம்ம எங்கே பேசணும்னு நான் தேடிட்டு இருப்பேன், தேடுறியா தேடு அப்படின்னு அப்படி அந்த மாதிரி பண்ணுவார். நிறையா அது மாதிரி நிறையா. அது அவர் நாசர் சார், அவர் வந்து இந்த டெட் பாடியாக வந்து இந்த இதுக்குள்ளே உட்காந்துருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவார்னா, முதல்ல யாராச்சும் செத்துட்டு எப்படி சாகணும்னு காமிச்சிட்டு எனக்கு சாவை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். அது நிறைய எக்கச்சக்கம் அது மாதிரி குட்டியாக நிறைய சம்பவங்கள் அது மாதிரி நடந்தது. பாண்டிச்சேரியில் வந்து ஒரு ஒரு பெரிய டெலிஷாட்டு கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் கிட்ட தள்ளி நிற்கிறாங்க, நாங்கள் இந்த பக்கம் கேமராவோட இருக்கோம். ஸோ இங்கேயே நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கே ஒரு பெரியதாக இருந்துச்சு. டேக் ஓகேன்னா ஓகே இல்லையா, அப்போ திரும்பி அடிக்கணும், அந்த மாதிரி மிஸ்கம்யூனிகேஷன் நிறையா இருந்தது. ஸோ இங்கேருந்து அங்கே ஓடி போய் சொல்லிட்டு வருது, அது பெரிய ஒரு ஃபன் அது நடந்தது. பிரியாணி படத்துக்கு உண்டான உழைப்பும் மங்காத்தா படத்துக்கு உண்டான உழைப்பும் ஒன்றா தான் இருந்திருக்கும், ஆனால் அதோட ரிசல்ட் மாறுபடும் போது எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக அது மனசை கொஞ்சம் கஷ்டப்படுத்த தான் செய்யும். ஏன்னா இதே மாதிரி தானே வேலை செஞ்சோம், இந்த படத்துக்கு சரியாக இல்லையே அப்படிங்கிறது கொஞ்சம் அது இருக்க தான் செய்யும். பட் அதை எப்படியா இருந்தாலும் ரெண்டுமே ஈக்குவல், ரெண்டுமே வந்து இருக்கணும், ரெண்டுமே மாறி தான் வரும். அது நம்ம கையில் இல்லை அப்படிங்கிறது நம்ம அதை அக்செப்ட் பண்ணணுங்கிறது எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. இப்போ என்னென்னா படத்தை வந்து நல்லா இல்லைன்னு சொல்லி கழுவி ஊற்றுவாங்க, நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேச முடியாது. நம்ம என்ன பேசினாலும் வந்து இல்லை அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இல்லை, நீங்கள் சொல்கிறது அப்படி இல்லை, நாங்கள் எடுத்தது அப்படி கிடையாது, நாங்கள் இந்த நினச்சி தான் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், நீ அந்த படத்தில் வேலை செஞ்சுருக்கு அதனால் நீ சப்போர்ட் பண்ணு, உங்கள் படத்தை நீ வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டிஸ்கஷனில் பெருசாக ஈடுபடுறது கிடையாது. படம் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா கழுவி ஊற்றினாலும் இது நைஸ் ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறது. இது வந்து மாஸ் படத்தில் தான் வந்து அது ரொம்ப ஒரு பெரிய மன உளைச்சல் கொடுத்தது. ஏன்னா ரொம்ப விரும்பி ரொம்ப ரசித்து ரொம்ப ஈடுபாட்டோட டீமே மொத்தமாக, ஏன்னா அசிஸ்டன்ட் கேமராமேன், அசிஸ்டன்ட் எடிட்டர், அசிஸ்டன்ட் ஆர்ட் டைரக்ஷன் எல்லாருமே வந்து பயங்கர ஸ்டண்ட்டு, எல்லாருமே வந்து ஒரே ஹோட்டலில் தான் தங்கியிருப்போம். ஸோ யார் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு போகிறதுங்கிற போட்டி இருக்கும், ஈவினிங் யார் ஃபஸ்ட்டு ரூமுக்கு வந்து ஓப்பன் பண்ணுறாங்கிற அந்த போட்டி இருக்கும். அதில் வந்து பயங்கரம், அதாவது இந்த சீனுக்கு வந்து நான் எப்படி பேக்ரவுண்ட் செட் பண்ணுறேன் பாரு, எப்படி நான் வந்து பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் நிற்க வைக்கிறேன் பாரு, பின்னாடி நான் என்ன ப்ராப் கொண்டு வரேன் பாரு, நான் எப்படி இது பண்ணுறேன், அந்தளவுக்கு எல்லாருமே பண்ணோம். அந்த படம் வந்து நம்ம நினச்சி அதை கொடுக்கல, ஃபெயிலியர் அப்படிங்கிறப்போ அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வருத்தம் இருக்க தான் செய்யும், அது அடுத்த படத்தில் நம்ம ஒர்க் பண்ணுறப்போ அது ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சிரும், அதை மாற்றிடும். இப்போ வந்து கார்த்தி சார் கூடயும் ஒர்க் பண்ணியாச்சு, சூர்யா சார் கூடயும் ஒர்க் பண்ணியாச்சு, என்ன டிஃப்ரென்ஸ், என்ன ஒற்றுமை? ஒற்றுமை வந்து அந்த ஒர்க் டிசிப்ளின். வேலைன்னு வந்துட்டால் வேலையை பார்க்கணும், ஜாலின்னு இருந்தால் ஜாலி, வேலைன்னு இருந்தால் வேலை, ஜாலியாக ஒர்க் பண்ணணும், ஆனால் வேலை நடக்கணும் அப்படிங்கிறது. சூர்யா சார் வந்து கொஞ்சம் சீரியஸான டைப், அவர்கிட்ட கொஞ்சம் நெருங்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா அவருடைய ரேஞ்சை வேறு, பயங்கரமான ஒரு ஆக்டர், வெரைட்டியாக வெர்சடைலாக அவ்வளோ பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட நெருங்கிறது கொஞ்சம் பயமாக இருக்கும். கார்த்தி சார் வந்து ஒரு ஹீரோ கூட நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இருக்காது, ரொம்ப கேஷுவலாக இருப்பார். சாதாரணமாக வந்து தொல்லை கை போட்டேனியா, என்ன பண்ணிகிட்டு இருக்க, நான் ஃபோனில் எப்போ பார்த்தா கேர்ள் ஃப்ரெண்டோட பேசுறியா, அந்த மாதிரி அதாவது ரொம்ப நம்மளை ஈஸ் பண்ணிடுவார், ரொம்ப ஃப்ரீயாக வச்சுக்குவார். பட் சூர்யா சார் கூட இருக்கிறப்ப அவர் இல்லைன்னா, அதாவது அவர் அந்த இதை கொடுக்கலனாலும் சுற்றி இருக்கிறவங்க வந்துட்டு சூர்யா சார் இது பண்ணாதீங்க அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க, அது ஒரு பயத்தை கொடுத்துட்டே இருந்துச்சு. ஆனால் அவர்கிட்ட வந்து போய் சீன் சொல்கிறப்ப, பொசிஷனிங்கில் நிற்கிறப்ப, நம்ம ஷாட்டுக்கு வந்து கூப்பிடுறப்ப அது வந்து அது யார் சூர்யாங்கிறது அது அப்போ தெரிஞ்சிடும். ரொம்ப கேஷுவலாக
ரொம்ப மரியாதை கொடுப்பாரு. நம்ம போனோம்னா எந்திரிச்சு நிற்பார். யாருன்னு எல்லாத்துக்குமே எந்திரிச்சு எல்லாத்துக்கும் மரியாதை கொடுப்பாரு. இன்னொன்று அவர்கிட்ட சூர்யா சார்கிட்ட வந்து 2 கேரக்டர் பண்ணியிருந்தார் இல்லையா, மாசு அவர் அப்பாவோடைய கேரக்டர் அது. ஸோ அந்த கெட்டப்பில் அப்பா கெட்டப்பில் நான் போய் கூப்பிட்றப்போ அது மாதிரியே தான் அவருடைய பிஹேவியர் இருக்கும். ஓ மாசோட கெட்டப்பில் அவர் இருக்கிறப்ப அவரை ஷார்ட்டு கூப்பிடும்போது அந்த பிஹேவியர் தான் இருக்கும். ஸோ கேரக்டருக்குள்ளே அவர் பயங்கர டீப்பாக போயிடுவார். இப்போ மாஸ் கேரக்டருக்கு போய் கூப்பிட்றப்ப சார் ஷார்ட் ரெடி இல்லையா, ஷார்ட் ரெடியாக போகலாமா அப்படிப்பார். இதே அந்த அப்பா கெட்டப்பில் அவர் இருக்கும்போது போய் கூப்பிட்டு ரெடியாயா வரேன் அப்படின்னா அவர் தான் சொல்லுவார். அது பயங்கரமாக ஒரு இது கார்த்தி சார் வந்து ரொம்ப அசால்ட்டாக எடுத்துருவார். சூர்யா சார் வந்து அது ரொம்ப சிரத்தை எடுத்துக்குவார். ரொம்ப அதில் வந்து அது மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவனமாக இருப்பார். அது ரெண்டுமே வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள். ரெண்டுமே வந்து அது 2 பேரோடைய ஸ்டைலுமே வந்து ரொம்ப தேவையான ஒரு இதுன்னு நினைக்கிறேன் நான். மாஸ் படத்தில் பணியாற்றும் போது சூர்யா சாரோட மறக்க முடியாத நினைவுகள்னா என்ன சொல்லலாம்? அதே மாதிரி தான் பொசிஷனிங் நான் கொடுக்குறப்போ நிறையா விஷயம் பேசுவோம். நான் அந்த செகண்ட் கெட்டப் அப்பாவோட கேரக்டருக்கு வந்து என்ன மாதிரி கெட்டப் போகலாம் அப்படிங்கிறப்ப நான் அப்போ கொஞ்சம் லென்த்தாக ஹேர் வச்சுருந்தேன். அதை நான் வந்து ஒரு குடுமி போட்டு ஏன்னா அவருக்கு ஒரு குடுமி வைக்கலாம், அவருக்கு வந்து ஹேர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டலாம் அப்படிங்கிறப்ப அவர் வந்து அது சரி வருமா எப்படி அது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தப்போ நான் இந்த மாதிரி என்னோடய இதை அப்படி போட்டு காமிச்சேன். ஏன்னா நான் வந்து அது இன்ஸ்பயர் பண்ணி ஷாருக் கான் போட்டிருப்பாரு. அது திடீர்னு போனி, ஆமாம் அந்த போனி கரெக்ட் அழகாக இருக்கும். அது மாதிரி பண்ணலாம்னு சொல்லி தான் நான் பண்ணி காமிச்சேன். இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் என்கிட்ட கொஞ்சம் பேச ஆரம்பிச்சார். என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, ஃபேமிலி எப்படி, எங்கேருந்து வந்திருக்கு, என்ன படித்த அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஃபேமிலியை வர சொல்லியுமே மீட் பண்ணார். அந்த பூச்சாண்டி சாங் எடுக்கும்போது இவிபியில் நடந்தது. அங்கே ஃபேமிலியை வர சொல்லி மீட் பண்ணார். கூட்டுவாய் எல்லாத்தையும் ஒரு நாள் அப்படின்னு சொல்லி நிறைய என்கரேஜ் பண்ணுவார். ஃபேமிலிகிட்ட பயங்கரமாக நல்லா நம்மளை பற்றி ரொம்ப நல்ல விஷயங்களாக வேறு சொல்லுவார். பொசிஷனிங் நிற்கிறப்ப வம்பிழுப்பார் பயங்கரமாக. நான் கையை எப்படி வச்சேன்லாம் அந்த டைலாக் பேசுகிறப்ப அதே மாதிரி பண்ணு, அதே மாதிரி பண்ணு, கால் இப்படி வச்சேன் கால் இப்படி வை அப்படின்லாம் நிறைய ஓட்டுவார். ஏன்னா அந்த மாஸ்கிங் டபுள் ஆக்ஷன் பண்ணுறது ஒரே ஃப்ரேமில் வரணுங்கிறப்ப ஒன்று அப்பா கேரக்டரில் நான் இருப்பேன், இல்லை பையன் கேரக்டரில் நான் இருப்பேன். அப்படி பண்ணுறப்ப டேக் போகிறப்பே ஏதாச்சும் வம்பிழுத்து விட்டுருவார். இவனால் தான் ரீடேக் ஒன் மாதிரி, இவனால் பிரின்ஸால் தான் ஒன் மாதிரி அப்படின்னு சொல்லி மாற்றி விட்டுருவாரு. என்கிட்ட அந்த ஒரு ஃபோட்டோவே இருக்குது. அது கரெக்டாக டேக்கில் வந்து இப்படி பேசிவிட்டு அந்த அப்பா கேரக்டர் வந்து இப்படி பேசிவிட்டு இப்படி வந்து டக்குன்னு ஒரு பஞ்சு வச்சுருவார் மூஞ்சில். அந்த ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது. அது அந்த மாதிரி நிறைய விளையாடுவார். பட் ஒர்க் அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பார். அது அவர்கிட்ட நான் நிறைய கிராஸ் பண்ணி கற்றுக்கிட்டேன். அது என்ன ஜாலியாக இருந்தாலும் அந்த 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 டைம் அந்த ஃப்ரேம்குள்ளார கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அடுத்தடுத்த ஒரு சின்ன சர்க்கிள்னு சொல்லலாம். அந்த இதை வந்து வெங்கட் பிரபு சார் எப்படி கடந்து போனாங்க? மாஸ் படம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணது அவரை. பட்டு பிரியாணி வந்து நல்லா தான் போனது. மாஸ் வந்து ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த கதை வந்து ஏன்னா அவருடைய ஜானர்லேயும் இல்லாமல் ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து அவர் கொஞ்சம் மெசேஜஸ் சொல்கிறார் அந்த படத்தில். புதுசான விஷயங்களை வந்து ஒரு ஆவி, ஒரு பேய் அவங்கெல்லாம் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். அவங்க வந்து நல்லதுக்காக இது பண்ணுறாங்க. ஏன்னா ஹாரராக வந்து பழி வாங்குறது அந்த மாதிரி இல்லாமல் மற்றவங்களாம் ஒரு பேய் அந்த உயிரோடு இருக்கிற அந்த ஆவிங்கெல்லாம் வந்து ஹெல்ப் கேட்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வந்து வச்சுருந்தார். பாடி டோனர் விஷயத்தை பற்றி அதில் பேசியிருப்பார். அதாவது கண் தானம், அப்புறம் சீட் பெல்ட் போடணும், அது மாதிரி நிறைய விஷயம் குட்டி குட்டியாக ஒரு அடுத்த மனுஷன் மேலே இருக்கிற அக்கறையை வந்து அது நிறைய வெளிப்படுத்தியிருப்பார் அந்த படத்தில். அது சரியாக போகலாங்கிறப்ப கொஞ்சம் மனசு வருத்தத்தோடு தான் இருந்தார். பட் அது ரொம்ப நாள் இல்லை. இம்மிடியேட்டாக வந்து சென்னை 20 Part 2 ஸ்டார்ட் பண்ணார். கம்பேக் கொடுக்குறாரு அப்படிங்கிறதுக்காகவே நான் அவருக்கு ஒரு ஃபோட்டோ வந்து மீசையம் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வரைஞ்சி கொடுத்தேன் நான். அது ஏன்னா அப்படி வரணுன்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தோம். நாங்கள் நினைக்கிற டைமுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு அப்படி பின்னாடி வந்து வாங்கடா நம்ம படத்தை ஆரம்பிப்போம். ஏன்னா மாஸ் இதை சொல்லலான்னு தான் நினைக்கிறேன். மாஸ் படம் ஃப்ளாப் ஆனதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி எந்தெந்த ஆக்ட்ரஸ் வந்து அவர்கிட்ட அடுத்து நம்ம படம் பண்ணுவோம்னு சொன்னவங்க எல்லாமே அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்கலை. ஸோ இதுக்கு அது அவருக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன், புரிய வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ சென்னை 28 Part 2 ஆரம்பிக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. அதில் அவர் யாருங்கிறத திருப்பி காமிச்சார்.
கேட்கும் போதே ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியாக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் மாஸ் படம் வந்து பர்டிகுலராக வந்துட்டு ஸ்கிரிப்டிங்காக ஒன்று இருந்துச்சு அண்ட் மேக்கிங்காக ஒன்று இருந்துச்சு. அதுதான் வந்து வெங்கட் பிரபு சாரே நிறைய இதில் சொல்லியிருப்பாங்க. நிறைய வந்து சேஞ்சஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. ஆன் ஸ்பாட்டில் வந்து நிறைய சேஞ்சஸ் எக்ஸ்டர்னலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன தான் இஷ்யூ ஆக்சுவலாக? அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பேய்கள் அந்த ஆவிகளுக்கு வந்து எது கூடயும் கம்யூனிகேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் விஷயமே. பட் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் சூர்யா சாரே அந்த கேரக்டர் என்ன பண்ணும், அந்த மாஸ் கேரக்டர் என்ன பண்ணுன்னா அந்த ஆவிங்களை வச்சு தான் சம்பாதிக்கும். என்ன பண்ணும், அந்த ஆவிங்க யாராச்சும் வந்து பயமுறுத்தும், ஒரு 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 கபோர்டை வந்து கீழே தள்ளி விடுற மாதிரி, இல்லை ஏதாச்சும் ஒரு பொருள். ஸோ அவங்களால அந்த பொருளை டச் பண்ண முடியும்னா அவங்களாலே வந்து யார் சம்மந்தப்பட்ட ஆள் கூட அவங்களால கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். ஒரு பேனா எடுத்து எழுதிட முடியும், நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஏதாச்சும் சொல்லிட முடியும்ல. அது ஒரு பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆகிடுச்சு படத்தில், ஒரு பெரிய முரண்பாடு ஆகிடுச்சு. அதான் இல்லை சாரே வந்து வெங்கட் பிரபு சாரே சொல்லியிருந்தாங்க ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு சூர்யா சைட்லேருந்து நிறைய கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு, நிறைய விஷயங்கள் மாற்ற சொன்னாங்க. ஓவர் நைட்டில் மாற்றி பண்ணது தான் இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அது அது அந்த அவர் சொன்னது முற்றிலும் உண்மைதான். ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்க தானே செய்வாங்க. அது மிஸ் ஆகி போகிறதுக்கான இது இருக்குது. அது அந்த மாதிரி மிஸ் ஆனது தான் அது. ஸோ என்ன, இப்போது சூர்யா சாருக்கு வந்து சில்ட்ரன் சைடு வந்து கொஞ்சம் ஃபேவர் இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸும் அவருக்கு பயங்கரமாக இருக்குது, அது சொல்லவே வேணாம். சில்ட்ரன்ஸை வந்து அவங்கள கொஞ்சம் குஷிப்படுத்துகிற மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்காக தான் இந்த பேய்ங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு அதுங்க விளையாட்டாக ஒரு பயமுறுத்துதுங்க அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்தோம். அதுதான் பெரிய முரண்பாடாகவே ஆச்சு படத்தில். ஏன்னா அவங்களால எதுவும் கம்யூனிகேட் பண்ண முடியாது, முன்னாடியே சொன்னேன் இல்லையா. அதே திருப்பி அவங்க வந்து பொருட்கள்லாம் தொடுறாங்க. கிளைமேக்ஸில் வந்து அதுதான் பெரிய ஹெல்ப்பாக வந்து ஹீரோ காப்பாதுங்கிறப்ப அது ஜனங்க அதை அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சி பண்ணுறது தானே எல்லாமே. அது மிஸ் ஆகிடுச்சு அது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் வந்து ஸ்கிரிப்டிங்கில் மேக்கிங்கில் வந்து ப்ரொடக்ஷன் சைடோடைய ஒரு அவங்க கேட்ட ஃபேவராக இருந்தது. அது மிஸ் ஆகி போயிடுச்சு. நீங்கள் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டதே வந்து சென்னை 28 படம் பார்த்து தான் இல்லையா? அதே டீம் திருப்பி இணையிறாங்க. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? சென்னை 28 பார்ட் 2 தான். அது ஆரம்பித்ததே வந்து ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி அந்த இதிலேருந்து எந்திரிச்சு வந்தது தான் அது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப மன உளைச்சல், கலாய்க்கிறாங்க பயங்கரமாக, என்னடா படம் எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதுக்கு முன்னாடி அஞ்சான் படம் சூர்யா சாருக்கு வந்து அதுக்கு அடுத்த படம் மாசாக இருந்தப்போ ரொம்ப 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 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப உரிமையாக சொல்லுவாங்க இல்லையா. அதில் எல்லாமே நிறைய தெரிஞ்சது, என்ன ஆடியன்ஸோடைய இது என்ன, அவங்க எதிர்பார்க்குறது என்ன, எதிர்பார்த்தது என்ன, அது என்ன கிடச்சிது அப்படிங்கிறது எல்லாமே நல்லா தெரிஞ்சுது. அந்த டைமில் ஆரம்பித்த சென்னை 28 பார்ட் 2க்கு வந்து ஐடியா லீடு வந்து எங்கள் ஏடி மணின்னு ஒருத்தன் டைரக்டராக போகிறார். அவன் மணி தான் வந்து சாரோடைய மன்மதலீலை படத்தோட கதை அவர் தான். கன்ஃபஷன் அதுக்கும் அவர் தான் கதை. ஒரு குட்டி ஸ்டோரி இதில் வந்துருக்கும் இல்லையா அது. ஸோ மணி வந்து அந்த லெவலுக்கு பயங்கரமான ஒரு திங்கிங் இருக்கிறாள். நிறைய படம் பார்ப்போம்ல, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். என்னென்னா மணி வந்து சார்கிட்ட அப்ரோச் பண்ணுறப்ப சென்னை 28ல் இருந்த கேரக்டர்ஸ் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பிபிடி மாதிரி ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருந்தாப்புல. அது வந்து ஒரு சின்ன லீடுக்கு இருந்தது செகண்ட் பார்ட் பண்ணும்போது. அப்புறம் எழில் சாரோட இன்னொரு ஐடி, அவரும் வந்து ரைட்டிங் சைடில் சாருக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுறாரு. சாரோட ஐடி தான். அவரும் படம் பண்ண போகிறாரு. எழில் வந்து இந்த சென்னை 28 பார்ட் எழில் மணி அவங்கெல்லாம் வந்துட்டு பயங்கரமான ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க ஸ்கிரிப்டிங் மூவ் பண்ணுறதுக்கு. ஸோ என்ன கேரக்டர்ஸ் எல்லாமே அங்கங்கே இருக்குது, அதை கண்டினியூ பண்ணணும், அது அக்செப்டன்ஸ் வேணும், அது இன்னும் ஃபன்னாக இருக்கணும். அதில் வந்து ஒரு பெரிய ஒரு கான்ஃப்ளிக்டை கொண்டு வந்து நிறுத்தணும், அதை நம்ம திருப்பி உடைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறப்ப கிரிக்கெட் மேட்ச்னு உள்ளே இறங்குறப்ப அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு. ஸோ இவங்க ஊரை விட்டு ஊருக்கு போய் கிரிக்கெட் விளாட்றாங்க அப்படிங்கிறது, அந்த அவங்க போகிறதுக்கான ரீசன் இதெல்லாமே வந்து க்ரியேட் பண்ணுறது. ஏன்னா சீக்வல்ஸ் ஒரு ஃபஸ்ட் பார்ட்டோடைய சீக்வல் எடுக்கிறப்ப வந்து அதில் பெரிய ரிஸ்க் இருந்தது. ஏன்னா எந்த படமுமே வந்து சீக்வலில் வந்து ஹிட்டானது இல்லை. இன்னொன்று ஒருவேளை அப்படி ஆயிருந்துச்சுன்னா அந்த படத்துக்கு இதுக்கும் சம்மந்தமே இருக்காது, கதை வந்து தொடர்ந்து இருக்காது. இந்த எனக்கு தெரிஞ்சு சென்னை 28 மட்டும்தான் ஒரு ப்ராப்பரான சீக்வல்னே நான் சொல்லுவேன். நான் ஒர்க் பண்ணதுங்கிறதுனால இல்லை, ஆக்சுவலாகவே அது நீங்கள் வந்து எல்லா செகண்ட் பார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சென்னை 28 வந்து பார்ட் வந்து முன்னிலையில் நிற்கும் ப்ராப்பரான சீக்வலில். ஏன்னா கேரக்டர் எதையுமே மாற்றலை, அவங்களுடைய பிஹேவியர் எதுவுமே மாற்றலை, அவங்க என்னவாக இருந்தாங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணது. இன்னொன்று அது எந்த விதமான ஒரு 10 வருஷம் கழிச்சு காட்டுறப்ப அவங்க என்ன இருப்பாங்கிறது பிலீவபிலிட்டி எல்லாம் இருந்தது. இல்லை அதே டைம் பீரியட் ஆஃப் நடக்கிற கதை இன்னும் காட்டுறேன். சரி உண்மைக்குமே 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்காங்களோ அப்படிங்கிற அப்படிதான். ஸோ அப்படி அந்த மாதிரிலாம் பண்ணி தான் ஓரளவு மாட்டியிருக்கும். அந்த 10 வருஷம் கழிச்சு அப்படின்னு காட்டினது தான் ரொம்ப இதாக இருந்துச்சு.
இப்போ சென்னை 28 ஃபஸ்ட் பார்ட் எடுத்தப்போ எந்தெந்த லொக்கேஷனோ அந்தந்த லொக்கேஷன்லாம் போய் ஷூட் பண்ணுறப்ப அந்த ஜனங்க வந்து சார்கிட்ட பேசுகிறது, அந்த சென்னை 28 ஷூட்டிங் நடந்தப்போ என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு அவங்க சொன்னது, சார் வந்து எங்கள்கிட்ட சொல்கிற விஷயங்கள், அந்த கிரவுண்டு மாறி இருக்கிறது, அவர் எந்தெந்த இடத்துல ஃபஸ்ட் பார்ட்டுக்கான ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்தாரோ அதே இடத்துல திருப்பி எடுத்தப்பெல்லாம் வந்து அதை பார்க்குறப்பெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அவங்க அந்த டீமில் நடித்தவங்க எல்லாத்துக்குமே பயங்கரமான ஒரு எமோஷன். இதுதான் குறிப்பாக சொல்லணும்னா நிதின் சத்யா வந்து இன்ன வரைக்கும் வந்து இந்த சாங் கேட்டார்னா அழுதுருவார். நட்புக்குள்ளே. ஆமாம், அந்த சாங் கேட்டால் எப்போ போட்டாலும் அழுவார். அந்த மாதிரி அவங்களுக்குள்ள அந்த எமோஷன் பாண்டிங் நிறையவே இருக்குது. அது வந்து செகண்ட் பார்ட்டில் அதெல்லாம் பார்க்குறப்ப நான் ஒரிஜினல் ஏழுமலையை பார்த்தேன், அந்த ஒரிஜினல் சீனுவை பார்த்தேன், அது மாதிரிலாம் இருந்தது. அங்கே அந்த ஏரியாவிலே இருக்கிறாங்க. அவங்கள அதுதான் எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணார் சார். இவங்க தான் அந்த ஒரிஜினல் கேரக்டர், இவர் தான் அது. என்னென்னா அவங்கெல்லாம் வந்து செகண்ட் பார்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவ்வளோ ஷூட்டிங்காகவும் ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ஸ் வேணும்னாலோ இல்லை ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் அங்கேருந்து கூட்டு வரனாலோ அவங்களாம் அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க செகண்ட் பார்ட் பண்ணும்போது. அது பயங்கரமான ஒரு சந்தோஷம், ஒரு எமோஷனாகவும் கலந்த ஒரு இது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஜெய் சார் வந்து அந்த டைம் ஆஃப் பீரியடில் வந்துட்டு நிறைய வந்து ஒரு கான்ட்ரவர்சி இருந்துச்சு. என்னென்னா வந்து ஸ்பாட்டுக்கு டைமுக்கு வர மாட்டார், அல்லது என்ன லேட் பண்ணுவார், அல்லது ஷூட்டிங்க்கு என்ன நடக்காது, அதனால கேன்சல் ஆகும் அப்படின்ட்டு. அந்த மாதிரியான பீரியடில் அவர் எப்படி இருந்தார் ஆக்சுவலாக? சிவா சாரோடைய கேரக்டர் வந்துட்டு ஒரு ரிவ்யூவர் கேரக்டர். அதை எதை வச்சு ஸ்கெட்ச் பண்ணிங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ யார் யார் ரிவ்யூ பண்ணாங்களோ அவங்களாம் தான் முக்கியமாக. மாநாடு படத்தில் வந்து சிம்பு சாரோட லுக்கும் சரி அண்ட் எஸ்ஜே சூர்யா சாரோட லுக்கும் சரி ரெண்டுமே நீங்கள் தான் டிசைன் பண்ணதாக கேள்விப்பட்டேன். அது எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம்? எனக்கு மைண்டில் முஸ்லீம்ஸாக என்னென்ன ஒரு டிப்பிக்கல் ஒரு டர்க்கியில் இருக்கிறவங்க, அந்த படம் மாதிரி பிரச்சனைகளை சந்தித்த படம் வேறு எதுவும் இருக்கான்னு தெரியல. ஏன்னா ரிலீஸ் நாள் வரைக்கும் பிரச்சனை. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.